சபை உரையாளர் 4வது அதிகாரம் 9வது வசனம். இருவராயிருப்பது மேல் தனி மனிதராயிருப்பதை விட சேர்ந்து வாழ்வது ஊக்கப்படுத்தப்படுகிறது. மனிதனுடைய வாழ்வு தொடங்குவதும் வளர்ச்சி நடப்பதும் மற்ற மனிதர்களுடைய துணையோடுதான். வாழ்க்கை துணைவராக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், நலம் விரும்பிகளாக கூட இருக்கலாம். அப்படி மற்ற மனிதர்கள் நம் வாழ்வில் இருப்பது மெய்யாகவே நமக்கு நலம் பயப்பது. ஞானி சொல்கிறான், ஏனெனில் அவர்கள் சேர்ந்து உழைப்பதால் மிகுந்த பயன் கிடைக்கும். ஒருவர் விழுந்தால் மற்றவர் அவரை தூக்கி விடுவார். தனியாய் விழுந்தால் அவர் நிலைமை வருந்தத்தக்கதாகும். ஏனெனில் தூக்கிவிட எவரும் இல்லை. குளிரை முன்னிட்டு அருகருகே அமர்ந்து அவர்கள் உடலை வெப்பப்படுத்திக் கொள்ளலாம். தனி மனிதனை வீழ்த்தக்கூடிய எதிரியை இருவரால் எப்படி எதிர்த்து நிற்க முடியும்? முப்புரி கயிறு 60 கடினம் என்றெல்லாம் சபை உரையாளன் மிக தெளிவாய் சொல்கிறான். இயேசு ஆண்டவரும் கூட சீடர்களை அனுப்புகிற போது இருவராய் அனுப்பினார், ஒருவர் மற்றவரை ஊக்கப்படுத்தும்படிக்கு. லூக்கா 10:1 வாசித்து பாருங்கள். 72 பேரை நியமித்து தாம் போகவிருந்த ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே அனுப்பினார் என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய பிரசன்னத்திற்கும் கூட இதே நிபந்தனையை வேதம் சொல்கிறது. 2 அல்லது 3 பேர் என் பேரின் பொருட்டு எங்கே கூடியிருக்கிறார்களோ அவர் நடுவிலே நான் இருப்பேன் என்று சொன்னார். மட்டுமல்ல, தேவ சித்தம் நம் ஜெபத்திற்கு ஏற்ப நம் வாழ்வில் பயனை பெற்று தரவும் கூட மற்றவரோடு மனமுத்திருக்க வேண்டும் என்றும் இயேசு சொல்கிறார். உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் ஜெபிக்கும் எதை குறித்தும் மனதொத்திருந்தால் பரலோகத்தில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு தருவார் என்று சொல்கிறார். எனக்கு அருமையானவர்களே, தேவன் நம் வாழ்வில் தந்திருக்கக்கூடிய நல்ல மனிதர்களை, உறவுகளை பாராட்டுவோம், அவர்களோடு உடனிருப்போம், ஆசீர்வாதத்தை பெறுவோம். ஜெபம் செய்வோம். அப்பா, நல்ல உறவுகளை எங்கள் வாழ்விலே தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்களோடு உணர்ப்பதில் ஆவியானவர் தாமே எங்களை மகிழச் செய்வாராக. இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம். ஆமென்.